கோவை மாவட்ட வேளாண் இடுபொருள் விற்பனையாளர்கள் சங்கத்தின் புதிய கட்டிட திறப்பு விழா மற்றும் 33ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கோவை கவுண்டம்பாளையம் பாலன் நகரில் கோவை மாவட்ட வேளாண் இடுபொருள் விற்பனையாளர்கள் சங்கத்தின் புதிய கட்டிட திறப்பு விழா மற்றும் 33ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதற்கு மாநில தலைவர் எம். மோகன் புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து விழாவை தொடங்கி வைத்து சங்கம் சார்பில் செய்த சாதனைகள் குறித்து பேசினார். மாவட்ட தலைவர் ஏ. பாண்டியன் தலைமை தாங்கி பேசினார். மாநில கௌரவ தலைவர் விஜய் நடராஜ், வேளாண் இணை இயக்குநர் வெங்கடாச்சலம், முன்னாள் கௌரவ தலைவர் ராமானந்த், கௌரவ தலைவர் சீதாராமன், மாநில செயலாளர் சத்யமூர்த்தி, மாநில பொருளாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து சங்க கட்டிடம் கட்ட உறுதுணையாக இருந்தவரும் தற்போது மறைந்த டி.வி. நடராஜன் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செய்தனர். தொடர்ந்து மாநில தலைவர் மோகன் நிருபர்களிடம் கூறும்போது, தமிழகத்தில் 1.5 கோடி ஏக்கர் நிலங்களில் சாகுபடி நடைபெற்று வருகிறது. சுமார் 40 லட்சம் விவசாயிகள் பங்கு பெற்றுள்ளனர். இவர்களுக்காக 90% சாகுபடி இடுபொருள்களை அனைத்துமே எங்கள் சங்கம் சார்பாக செய்து வருகிறோம். மத்திய மாநில அரசுகள் எங்கள் வியாபாரத்துக்கு தேவையானவர்களை சிறப்பாக செய்து கொடுக்கிறார்கள். மற்ற நாடுகளை விட இந்தியாவில் பூச்சி மருந்துகளின் பயன்பாடுகள் குறைவு ஆகும். காரணம், இன்னும் இந்தியாவில் விவசாயத்திற்கு இயற்கை உரங்களை நாம் உபயோகிக்கிறோம் என்றும் கூறினார். அதன் பிறகு மாவட்ட பொருளாளர் செந்தில் கந்தசாமி 2017 முதல் 23ஆம் ஆண்டுகளுக்கான வரவு செலவு கணக்குகளை சமர்ப்பித்தார். மாவட்ட செயலாளர் டாக்டர் அப்புக்குட்டி ஆண்டறிக்கை வாசித்தார். தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். இறுதியில் தண்டபாணி நன்றி கூறினார். இதற்கான ஏற்பாடுகளை கோவை மாவட்ட வேளாண் இடுபொருள் விற்பனையாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இன்று கோவை மாவட்டத்திலேயே கோவை மாவட்டம் சார்பாக புதிய கட்டடம் இந்த சங்கத்தின் மூலமாக வாங்கப்பட்டு கட்டப்பட்டு திறக்கப்படுவதற்காக நாங்கள் மாநில சங்கத்திலிருந்து மாநில தலைவர் எம். மோகன் அவர்களும் மாநில செயலாளர் சத்யமூர்த்தி மற்றும் மாநில பொருளாளர் ரவி அவர்களும் இந்த கூட்டத்திலேயே நாங்கள் கலந்து கொண்டுள்ளோம். திறப்பு விழாவிற்கு வந்திருக்கின்றோம். எங்களது சங்கம் மாநில அளவிலே இருக்கின்றது, அகில இந்திய அளவிலே இருக்கின்றது. இந்த
தமிழகத்திலே 1.5 கோடி ஏக்கர் சாகுபடி நடைபெறுகின்றது. சுமார் 40 லட்சம் விவசாயிகள் இதில் பங்கு கொள்கின்றார்கள். இந்த 1.5 கோடி நில சாகுபடிக்கும் 90% விவசாயிகளுடைய இடுபொருள்களை அனைத்துமே நாங்கள் தனியார் வழியாக நாங்கள் சிறப்பாக விவசாயிகளுக்கு ஒரு சேவையாகவும் ஒரு வியாபாரமாகவும் தொடர்ந்து செய்து கொடுக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுக்கு மத்திய மாநில அரசு எங்களுடைய வியாபாரத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் மிக சிறப்பாக செய்து கொடுக்கின்றார்கள். இந்த வகையிலே இன்று மற்ற நாடுகளை ஒப்பிட்டால் நம்மளுடைய இந்திய நாட்டிலேயே பூச்சி மருந்துடைய பயன்பாடு மிக குறைவு என்பதை நான் பதிவு செய்து கொள்கின்றேன். இதற்கு காரணம் இன்னும் விவசாயத்திற்கு ஆர்கானிக் பொருளை நாம் ஓரளவு பயன்படுத்திக்கிட்டோம். மண் ஓரளவு வளமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் இந்த அளவுக்கின்றது. குறிப்பாக அமெரிக்கா நாட்டிலே 16 கோடி ஏக்கர் விவசாயம் செய்யப்படுகிறது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு 4.5 லட்சம் டன் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படுகிறது. சராசரியாக ஒரு ஏக்கருக்கு 2.850 கிராம் என்ற அளவில் பயன்படுத்துகிறார்கள். அதுபோல் ஐரோப்பிய நாடுகளில் 11 கோடி ஏக்கர் சாகுபடி நடக்கின்றது. அங்கு பூச்சிக்கொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 3.50 லட்சம் டன் பயன்படுத்துகிறார்கள். அங்கே ஒரு ஹெக்டேருக்கு 2.200 கிராம் விகிதத்தில் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இந்தியாவிலேயே 17 கோடி ஹெக்டேர் சாகுபடி நடக்கின்ற ஒரு இடத்தில் இன்று பூச்சிக்கொல்லி மருந்து பார்த்தா 64,000 டன் அந்த அளவிலே பயன்படுத்துகிறது. ஒரு ஏக்கருக்கு 0.37% என்ற பதத்திலே பயன்படுகிறது. அதற்கு காரணம் இந்த விவசாயிகள் இன்னும் இந்த ஆர்கானிக்கை பயன்படுத்த ஒரு மண் வளம் இருக்கின்ற காரணத்தினால். ஆனால் எதிர்வரும் காலங்களில் நாம் விவசாயத்தை சாகுபடி கூட வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் கடந்த 50 ஆண்டு காலமாக ரசாயனத்தையும் ஆர்கானிக்கையும் பயன்படுத்தி வந்தோம். அது இந்த ஒரு குறிப்பாக 25 ஆண்டு காலமாக ஆர்கானிக் என்ற குப்பை எரு தலைதாவில் பயன்படுத்த முடியாத ஒரு நிலை அமைந்த காரணத்தினால் இன்று ரசாயனத்தை மட்டுமே நாம் சார்ந்து சாகுபடி செய்கிற நிலை இருக்கின்றது. மொத்தத்தில் இன்னைக்கு ஆர்கானிக் என்ற பெயரில் மாடு எருவாக இருக்கட்டும், தலையாக இருக்கட்டும், கோழி எருவாக இருக்கட்டும், பயோகம்போஸ்டாக இருக்கட்டும், சிட்டி எருவாக இருக்கட்டும், புண்ணாக்காக இருக்கட்டும், இது போன்ற எந்த ஒரு ஆர்கானிக் எடுத்தாலும் இன்னைக்கு கிடைக்கக்கூடியது மொத்த சாகுபடிக்கு 10% மட்டுமே கிடைக்கும் என்ற நிலை இருப்பதால் இந்த ஆர்கானிக் உற்பத்தியை கூட்டினால் மட்டுமே மண் வளத்தை கூட்ட முடியும். ஏனென்றால் இன்னைக்கு பயிரிலேயே இந்த குறைந்த அளவிலேயே பூச்சி மருந்து நாம் தெளித்தாலும் கூட 50% மேல் சத்து பத்தாத குறை காரணத்தினால் வரக்கூடிய காரணத்தினால் நம்ம பூச்சி மருந்து தெளிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். இதற்கு ஒரே வழி ஆர்கானிக் விவசாயத்தை கூட்ட வேண்டும். இதற்கு அரசு உதவிகள் நிறைய செய்தாலும் கூட தனியாருடைய விவசாயிகளால் நிறைய முயற்சிகளால் இந்த ஆர்கானிக் விவசாயத்தை கூட்டுறதுக்கு உண்டான அவங்களுடைய ஒத்துழைப்பை செய்ய கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோல மற்ற நாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உர விலையை பத்திரத்தில் மற்ற நாடுகளில் இன்னைக்கு இப்போ இந்தியாவில் 266 ரூபாய்க்கு ஒரு மூட்டை யூரியாவை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 2,150 ரூபா அரசு மானியம் கொடுக்கின்றது. இதே பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை 800 ரூபா, தமிழ்நாட்டில் 266 ரூபா தான் விற்கிறாங்க, இந்தியாவில் விற்கிறாங்களுக்குங்க. இதே பங்களாதேஷில் 720 ரூபா ஒரு மூட்டை யூரியா நைட்ரஜன். சீனாவில் பார்த்தீங்கன்னா 2,100 ரூபா. இன்னைக்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. அந்த அளவுக்கு இன்னைக்கு விவசாய சமுதாயத்துக்கு மத்திய அரசு மாநில அரசோட இணைந்து இன்னைக்கு மானியங்களை நிறைய கொடுத்துட்டு இருக்காங்களுக்குங்க. இருந்தாலும் கூட இந்த விவசாய சமுதாயத்திற்கு இந்த மத்திய அரசு மாநில அரசு இன்னும் செய்தது போல இன்னும் கூடுதலாக இந்த ஆர்கானிக் விவசாயத்துக்கு நிறைய சலுகைகளையும் அதுக்குள்ள நிதியம் ஒதுக்கீடு செய்து இந்த விவசாய சமுதாயத்திற்கு கூடுதலாக வழங்க கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த விவசாய சமுதாயத்திற்கு முடிந்தவரை எங்களால் நாங்கள் இந்த விவசாயிகளுக்கு நாங்களுடைய அறிவுரை செல்வதற்காக மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. அதாவது படிப்பு 10ஆம் கிளாஸ் படித்திருந்த போதும் நீங்கள் எல்லாம் பல்கலைக்கழகத்திலேயே ஓராண்டு படிப்பு படித்து விவசாயத்துக்கு நல்ல செய்தியை நல்ல பரிந்துரை செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது இந்தியாவிலேயே 12,000 பேர் படித்து இன்று தமிழக விவசாயிகளுக்கு சேவை செய்யக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 8,000 பேர் படிச்சிருக்கின்றோம். மிக சிறப்பாக அந்த கல்வியை கற்று நாங்கள் தொடர்ந்து இந்த விவசாய சமுதாயத்திற்கு இன்னும் தொழில்நுட்பத்தை கற்று மேலும் நல்ல ஒரு விவசாயிகளுக்கு உதவி செய்து இந்த உற்பத்திக்கு நான் துணையாக இருப்போம் கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். விவசாய நிலம் குறைஞ்சி தான் வருது. குறையறதுக்கு காரணம் விவசாயத்தில் லாபம் இல்லைங்கிற ஒரு காரணத்தை சொல்லி விவசாயிகள் சாகுபடி பண்ணாமல் இருக்கிறது ஒரு குறைஞ்ச சதவீதம். அதுக்கு மேலே நம்ம தெரியவங்களுக்கு நிறையா நம்மளுடைய பிளாட்டு போகிறோம் அது பண்ண சொல்லி நிறையா குறைச்சிட்டு வராங்க. இருந்தாலும் என்னுடைய பர்சனலாக ஒப்பீனியன் இருக்கிற நிலத்தில் விவசாயத்தை நம்ம இன்னும் ஒரு மடங்கு கூட்ட முடியும். அதுக்கு பேலன்ஸ் சாகுபடி, அதாவது என்னன்னாக்கா ஜேடிஏ சொன்ன மாரி பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கானிக்கும் ரசாயனமும் சேர்ந்து பயன்படுத்தினா மட்டும்தான் மகசூல் கூட்ட முடியுமா ஒழிய இனி வரும் காலங்களில் ஏன்னு கேட்டால் எந்த ஒரு ரசாயன உரத்தை பயன்படுத்தினாலும் இந்த மண்ணிலே இருக்க நுண்ணுயிர்கள் பரிமாற்றம் பண்ணி கொடுத்தால் மட்டுமே அந்த பயிர் முழுமையாக எடுக்க முடியும். 15-20% பயிர் நேரடி எடுத்துக்கொள்ளையும், பாக்கி ஒரு சத்து அடிப்படையில் ஒரு மைக்ரோஸ் இந்த மண்ணிலே பயிருக்கு கிடைச்சி கூட எடுக்க முடியும்.
ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது, ஜப்பானிலே 3 ஆண்டுகள் யூரியா ஆராய்ச்சி பண்ணையில் வந்து 100 கிலோ இட்டால் 8 கிலோ தான் பயிர் எடுக்கணும்னு நினைக்கின்றாங்களுக்கு. ஆனால் மலைக்காடுகளிலே வந்து யூரியா பயன்படுத்துவதிலே இப்போ நைட்ரஜன் பச்சை பசையாக இருக்கிறது. காரணம் கேட்டினாக்கா சாயிலே நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக இருந்தால் இந்த காற்றிலே இருக்கக்கூடிய 78 யூரியா என்பது தனி பொருள் அல்ல. காற்றிலே இருக்கக்கூடிய 78% நைட்ரஜனை நாம் எடுத்து தான் நம்ம பயிருக்கு யூரியா தயார் கொடுக்கின்றோம். அப்போ இயற்கையில் உள்ள யூரியா காசு கொடுத்து வாங்காமல் நீ பயிர் எடுக்கணும்னு சொன்னாக்க, இதுக்கு மண்ணில் நுண்ணுயிரை அதிகமாக வளர்த்தின்னு சொன்னாக்க, இந்த யூரியா தலசத்துங்கிற வந்து ஒரு பொருளே பெரிய அளவில் இன்றைக்கி அரசாங்கத்துக்கும் அதனால் வந்து ஒரு மூட்டைக்கு 2000 ரூபா செலவுங்கிறது குறையும். இந்த ரசாயனத்தை பயன்படுத்தி மண்ணு கெடுறதையும் குறைக்க முடியும். அதனால் எதிர்வரும் காலங்களில் வந்து நுண்ணுயிரை வளர்த்து அதோட நீங்கள் ஆர்கானிக்கும் ரசாயனமும் சேர்த்து எப்போ போகிறோமோ அப்போ தான் இந்த சாகுபடியில் வந்து பூச்சி நோயிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும், மகசூலை கூட்ட முடியும், லாபத்தை கூட்ட முடியும். இந்த கருத்தை நாங்கள் பதிவு வைக்கிறோம். அதாவது வந்து ஆர்கானிக் உற்பத்தி கவர்மெண்ட் வந்து சில பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் 1.5 கோடி ஏக்கருக்கு ஆர்கானிக் உற்பத்தி பண்ண முடியாது. மத்திய அரசு இப்போ ஒரு திட்டம் கொண்டாந்துருக்காங்க. அதில் வந்து முழுமையாக கவனம் செலுத்துகிறாங்க. என்ன கேட்டீங்கன்னாக்கா, ஆர்கானிக் உற்பத்தி பண்ணுறதுக்கு கடலில் நிறைய வளம் இருக்குது. அதனால் கடல் வளத்துலேருந்து நிறைய ஆர்கான் உற்பத்தி பண்ணி கொள்ளலாம் அவங்களுக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடல் வளரும் போது இந்தியாவில் வந்து குஜராத்லேயும் தமிழ்நாட்டிலையும் கடலில் வளர்க்குற மாதிரி கடல் ஃபேவரபுளாக இருக்குது உங்களுக்கு. ஆனால் இந்தோனேசியாவிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடி ஏக்கரில் வந்து கடலில் சாகுபடி பண்ணுற அளவுக்கு அங்கே கடல் வளம் இருக்குது. அடல் இல்லாமல் கலையாத்தி இலக்கணும் உங்களுக்கு, அது எல்லாம் இருக்குது உங்களுக்கு. இருந்தாலும் வருங்காலங்களில் வந்து அரசாங்கம் கடலில் நிறைய ஆர்கானிக்கை வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு நிறையா கொடுக்கறதுக்கு மேலும் இப்போ செஞ்சிருக்க உதவியோட மத்திய மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து இந்த கடல் வளத்திலேருந்து வளர்த்து இந்த ஆர்கானிக் இல்லாமல் சாகுபடி நடக்க முடியாதுங்கிற ஒரு நிலையை, இதுக்கப்புறம் நம்ம மரம் வளர்த்து மாடு வச்சு பண்ணுறது கஷ்டம் வளர்க்குங்க. அதனால் இந்த கடல் சாகுபடியிலேருந்து அதிகமாக நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து தனியாருக்கும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இந்த திட்டத்தை கொண்டாந்து விவசாய சாகுபடி மண் வளத்தை காப்பதற்கு உதவி செய்யும் கேட்டுக்கொண்டு அரசாங்கத்தை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.